ஹாய், ஹலோ அன்யன்டா. ஆ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, பிங்க் சிசி தான். நானே ஒரு சிசி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த சிசி. 3 லேயர்ல முடிஞ்சிடும். அலைட்ல எடிட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த சிசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அம் அதெல்லாம் பேசல. ரொம்ப சிம்பிள் தான். 3 லேயர் தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்ட்டா வந்துரும். ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு சிசி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து அலைட்டில் ஒரு ப்ராஜெக்ட்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபுல் ரெக்டாங்கிள் வந்துட்டு ஒரு லேயர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் போயிட்டு காப்பி பேக்ரவுண்ட் கொடுத்துருங்க. காப்பி பேக்ரவுண்ட் கொடுத்துட்டிங்கன்னா தென் வந்துட்டு தென் போய்ட்டு ஸ்ட்ரெச் செக்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதில் போய்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரெச் வந்துட்டு 900 ஃபுல்லாகவே வந்துட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகிடும். தென் வந்துட்டு காஷியன் பிளரில் போயிட்டு அது வந்துட்டு ஒரு 550 கரெக்டாக வச்சிங்கன்னா 550 வச்சுருங்க. தென் போயிட்டு பிளெண்ட் ஆப்ஷனில் வந்துட்டு லைட்டனில் ஸ்க்ரீனில் வந்துட்டு 32லேருந்து 35 அதுக்குள்ளே வச்சுருங்க. அதில் வச்சாக்கா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். தென் அடுத்து ஒரு ஃபுல் ரெக்டாங்கிள் வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு இந்த லேயருக்கு வந்து நம்ம காப்பி பேக்ரவுண்ட் கொடுக்க வேண்டாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்புன்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது ஒன்றும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அது வந்து வச்சுட்டு தென் வந்துட்டு கிரேடியன் ஓவர்லே வந்துட்டு வச்சுருங்க. கிரேடியன் ஓவர்லேயில் ஃபஸ்ட் லேயருக்கு வந்துட்டு ஒயிட்டு, செகண்ட் லேயருக்கு வந்துட்டு பிளாக்கு வச்சுட்டு கீழே வந்துட்டு லைனரில் வந்துட்டு மல்டிபிள் வச்சுருங்க. வச்சுட்டு தென் ஆட் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு எக்ஸ்ப்ளோஷர் காமால் எக்ஸ்ப்ளோஷர் வந்துட்டு 80 வச்சுருங்க. கரெக்டாக 80 வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் மினிமலாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். தென் போய்ட்டு சேச்சுரேஷனில் வந்துட்டு +34 கரெக்டாக +34 வைங்க. அதுதான் கரெக்டாக இருக்குது. உங்கள் இஷ்டத்துக்கு வச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப அடிக்கிற மாதிரி ஒரு 110 அந்த மாதிரிலாம் வச்சிடாதீங்க. ஒரு 90க்குள்ளே 80 அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. தென் கலர் டர்னர் போய்ட்டு ஒன்றுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்துட்டு வச்சுருங்க. இல்லை உங்களுக்கு வேறு கலரில் ஏதாவது வேணும்னா நீங்கள் பிங்க் அவாய்ட் பண்ணிட்டு வேறு லேயர் கூட வேறு கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் ஒரு நார்மல் ரெக்டாங்கிள் ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெச் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். தென் அதில் போய்ட்டு கலர் வந்து அந்த ஃபேட் ஆகிற மாதிரி இருக்குல்ல, அதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான பிங்க் கலர் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் போய்ட்டு வச்சிங்கன்னா இப்படி ஒரு சிசி ஒன்று ரெடி ஆகும். இது ஓகேனா வச்சுக்கோங்க. இல்லை இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அதே மாதிரி இன்னொரு லேயர் ஒன்று ஃபார்ம் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு அவங்களுக்கு ஏத்தாப்புல இதில் இருக்க நம்பரில் இருக்க வந்துட்டு கலர் கோடிங் வச்சுட்டு தென் அதுக்கு வந்துட்டு பார்டர் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்கன்னா ஸ்டோக் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்கன்னா கொடுத்துட்டு ஃபுல்லாக சைஸ் பெருசாக்கிடுங்க. உங்களுக்கு ஏத்தாப்புல பார்டர் வந்துட்டு செட் பண்ணிட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க கலர் வச்சுட்டு ஓவர்லே கொடுத்திங்கன்னா இப்படி ஒரு சிசி வந்து ரெடி ஆகிடும். ஆக்சுவலாக இந்த சிசி ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஃபஸ்ட்டு போட்ட லேயரோட இந்த சிசி ரொம்பவே நல்லா இருந்தது. நான் ஒரு 2-3 எடிட்க்கு யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா ஃபினிஷிங்காக இருந்தது. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ப்ரீசெட் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா அந்த மாதிரி சோர்ஸ் ஏதாவது வேணும்னா நான் மேபி ட்ரை பண்ணுறேன். எனக்கு அது இன்னும் ப்ராப்பராக அதை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தெரில. ஏன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி எடிட்டிங்கு அந்த மாதிரி மட்டும்தான் தெரியும். இந்த சாஃப்ட்வேரு அப்புறம் இந்த லிங்க்லாம் எனக்கு ரெடி பண்ண தெரியாது. ஏன்னா நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு. ஏதோ எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு கொடுத்துட்டேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மற்றவங்களுக்காவது இந்த டுட்டோரியல் போய் சேரும். டாட்டா.